ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் இருக்கிற குணா கேவுக்கு போகிறவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தால் தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம போகும்போது ரொம்பவும் எச்சரிக்கையாக போகணும். குழந்தைங்கள கூட்டுட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டே கூட்டுட்டு போங்க. கொடைக்கானலில் இந்த இடத்துல எப்போ மழை பெய்யுதுன்னே தெரியாது. குழந்தைங்களையோ பெரியவங்களோ கூட்டுட்டு போகும்போது கொஞ்சம் கையை பிடிச்சி சேஃபாகவே கூட்டுட்டு போங்க. நாங்கள் இந்த வீடியோ 2022 எடுத்தது. நாங்கள் போகும்போது மிஸ்ட் இருந்தது. அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்ததுனால கொஞ்சம் வழுக்கல் இருந்தது. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு இந்த பிளேஸ் ரொம்ப டெரராக தெரியும். ஃபோட்டோலாம் நம்ம எடுக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், பிரமிப்பாகவும் இருக்கும். இந்த இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த இடத்தாண்டியே நிறைய குகைங்க இருந்துருக்குது. ஒரு 3-4 இடத்துல குகை இருந்ததுனால அதை கிரில் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அது மேலே பசங்களை நடக்க விடாதீங்க, நீங்களும் கால் வச்சு பார்க்காதீங்க. என் ஹஸ்பண்ட் தெரியாமல் காலெல்லாம் வச்சு பார்த்தாரு. அது சேஃப் கிடையாது. இந்த கிரில்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் சேஃப் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ ஃபேமஸாக ஓடின்னு இருக்க மஞ்சுமெல் பாய்ஸ்க்கு அப்புறம் இந்த குணா குகைக்கு நிறைய பேர் போகிறாங்க. குழந்தைங்களும் கூப்பிட்டு போகிறாங்க. வர்றது வெக்கேஷன் டைமு, அதனால் குழந்தைங்க நிறையா போவாங்க. ரொம்ப சேஃபாக போங்க. குணா குகையை எப்பயோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. படத்தில் காட்டுற மாதிரி அந்த கேட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நாங்களும் அதெல்லாம் பார்த்து அது பக்கத்தில் ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். குணா கேவ்னு சொல்லிட்டு அங்கே எழுதியிருப்பாங்க. அதுதான் குணா படம் எடுத்த கேவ். மஞ்சுமெல் பாய்ஸ் படம் வேறு லெவலில் இருந்தது. குரூப்பாக குணா கேவை பார்க்க போனீங்கன்னா எல்லாமே ஒன்றாவே பார்த்துட்டு ஒன்றாவே வெளியில் வந்துடுங்க. யாரும் தனித்தனியாக போகாதீங்க. இப்போவும் இந்த இடம் ரொம்ப த்ரில்லிங்காக தான் இருக்கும். சேஃபாக பார்த்துட்டு சேஃபாக வாங்க. தேங்க்யூ.